திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமான ஒரு பெரிய பிரச்சனையை சங் பரிவாரம் கிளப்பி கொண்டு இருக்கிறது. சிக்கல் என்னன்னா, தீபம் ஏற்ற வேண்டாம்ங்கிறது யாருடைய நிலைப்பாடும் கிடையாது. ஆண்டு கணக்காக எங்கு ஏற்றப்படுகிறதோ அங்கு தொடர்ச்சியாக ஏற்றலாம். அதென்ன தர்காவுக்கு பக்கத்துல ஒரு தூணை கண்டுபிடிச்சு அங்க ஏத்தனாதான் கடவுள் ஏத்துக்குவாருங்கிற முறையில ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் செய்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் சங் பரிவாரத்தினுடைய இந்த நடவடிக்கையில எங்களுக்கு பக்தியையும் பார்க்க முடியல, மத உணர்வையும் பார்க்க முடியல. மாறாக மக்களின் மத உணர்வை பயன்படுத்தி திருப்பரங்குன்றம் மலையை கலக மலையாக மாற்றுவதும் கார்த்திகை தீபத்தை கலக தீபமாக மாற்றுவதும் தான் அவங்களுடைய குறிக்கோள். இது எங்களுடைய கற்பனையிலிருந்து நாங்க சொல்லல. வட மாநிலங்கள்ல அயோத்தியிலிருந்து மற்ற பல இடங்கள்ல வழிபாட்டு தலத்தை தேர்வு செய்வார்கள், ஒரு வழக்கு போடுவாங்க, வேண்டப்பட்ட தீர்ப்பை வாங்குவார்கள். அதற்கு பிறகு அதை ஒட்டி மிகப்பெரிய அளவு கலகம் செய்து மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு செயல் திட்டம், மாடஸ் ஆப்பரண்டி தான் அவர்களுடைய தொடர்ச்சியான செயல் திட்டம். அதை தமிழகத்திலும் அமல்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். தமிழக அரசு இந்த பிரச்சனையில் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது மிகச் சிறப்பானது. மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்க பல விஷயங்களை ரிஸ்க் பண்ணி அவர்கள் இந்த முடிவை, நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். அதற்கு அனைத்து மதச்சார்பற்ற கட்சிகள் சார்பாகவும் எங்களுடைய பாராட்டை தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக மக்கள் இதற்கெல்லாம் இரையாக மாட்டார்கள், கடைசி வரை எதிர்ப்பார்கள். இந்த RSS சித்தாந்தத்திற்கு அடிபணிய மறுப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தமிழகத்தை பாதுகாக்கக்கூடிய முயற்சியில நாங்கள் அனைவரும் கண்டிப்பாக ஈடுபடுவோம்.